மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் ஆளுமைகள் இங்கே இருக்கீங்க. அவர்களுக்கு முன்னால் ஒரு வாழ்த்துறை வழங்குவது என்பது மிகப்பெரிய பேர். அதை வழங்கிய எல்லோராலும் அன்போடு அழைக்கக்கூடிய டாடி அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக கோவை மாவட்ட தாமுஏகசா இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கு. இந்த ஒரு புத்தகத்தோடைய வெளியீட்டு நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க சொன்ன பொழுது ஒரு சிறிது தயக்கம் கூட இல்லாமல் நான் உடனே சரின்னு நான் சொன்னேன். அதற்கு பெரும் காரணம் இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்த்தா பேரன்பு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பிரியமாக மகளே அப்படின்னு அழைக்கக்கூடிய எனக்கு தெரிந்து ஒரு பெரும் எழுத்தாளர், ஒரு நாடகவியலாளர், எல்லாத்தையும் விட ஒரு நல்ல மனிதர் அப்பா அரவிந்தன் அப்பா. எப்படி இந்த பந்தம் வந்துச்சு, எனக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துச்சு. என்னென்னா இவ்வளோ நாள் கழித்து தான் நம்ம இவரை சந்திக்க முடிஞ்சது. அதுவும் நம்ம தாமுஏகசா மூலமாக ஒரு நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கோவையில் கிடச்சிது. அதுக்கு முன்னால் கொரோனா காலத்தில் எல்லாரும் நிறைய நம்ம இணையத்தை தேடி நம்ம சுற்றிட்டு இருந்தப்போ க்ளப் ஹவுஸ் மூலமாக தான் எனக்கு அப்பாவை தெரியும். அதுவும் என்னுடைய மாணவன் மூலமாக தெரியுன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்கள் அவசியம் வரணும். அந்த க்ளப் ஹவுஸில் அப்பா ரொம்ப அருமையாக கதை சொல்லுவார், வாசிப்பார், நீங்கள் கேட்கணும்னு சொல்லி என்னை அழைத்த பொழுது 2-3 நிகழ்ச்சிக்கு எனக்கு கலந்துக்கவே முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக நான் அந்த குரலை கேட்காமல் இருக்கவே முடியலன்னா அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்தபடி மாடுலேஷன் பண்ணுவார். அது நம்மளே படிக்கிற மாதிரி. எனக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த க்ளப் ஹவுஸ் மூலமாக நான் கதைகளை மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய பாங்கு எனக்கு மாறுச்சு. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு ஆளுமை அரவிந்தன் அப்பா. பெருசாக நான் இவ்வளோ பெரிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மேடையில் பெரும் பெரும் பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் இந்த மகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த டேடிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய பெரும் ஒரு எழுத்தாளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் தான் மேலே வீற்றிருக்காங்க. எனக்கு இந்த க்ளப் ஹவுஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எப்படி இவருடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப வியப்பளிச்சது. என்னென்னா ஒரு பெரும் நாடகவியலாளர். அவர் நாடகத்தை அதனால தான் அவரால் அப்படி வாசிக்க முடிஞ்சதோ அப்படின்னு கூட நான் நினச்சது உண்டு. இப்படி என் மீது மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜெயஸ்ரீ இருக்காங்க, யாழினி இருக்காங்க, எல்லாத்தையுமே அவர் அன்பாக மகளேன்னு தான் அழைப்பார். அவ்வளோ ஒரு மாதிரியான இந்த வாழும் காலத்தில் இப்படியான மனிதர்களோடையெல்லாம் நம்ம பயணம் செய்வது என்பதே எனக்கெல்லாம் மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். ஏன்னா எடுத்த எடுப்புலையே நம்மளை வேறு மாதிரி பேசி மேடைக்கு வராத என்னெல்லாம் பண்ண முடியுமா இருக்கிறாங்க ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இல்லை உன்னால் முடியும், நீ பண்ணுன்னு ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளராக நான் அவரை பார்க்குறேன். எனக்கு இந்த நான் பிழையின் கதை புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு 2-3 கதை ரொம்ப கனெக்டடாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதாவது எல்லாருமே இந்த வயசில் என்ன நினைப்பாங்க, வேலை செஞ்சோமா, பென்ஷன் வாங்கினோமா, வீட்டில் இருந்தோமா, ஊருக்கெல்லாம் போனோமா, மகன் எங்கே இருக்கான், வெளிநாட்டில் இருக்கானா, அங்கெல்லாம் போனால் அந்த இடத்தையெல்லாம் பார்த்தோம், அதுக்கு மேலே என்ன இந்த வாழ்க்கையில் இருக்குதுன்னு நினைக்கும் போது இவரோட தேடல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஓயாத இலக்கிய பணி, ஓயாமல் தேடக்கூடிய ஒரு மனிதராக நான் இந்த சிறுகதை தொகுப்பின் மூலமாக நான் அவரை பார்க்குறேன். இப்போது சின்ன குழந்தைகளுடைய மனநிலையில் இருந்து கூட அவர்னால் கதை எழுத முடியுது அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளனால தான். இந்த மாதிரியான கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தையெல்லாம் கற்றுக்க முடியுமோ என்னமோன்ற மாதிரி கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த தொகுப்பில் ரொம்ப ஒரு கதையை வாசித்தோம்னா அந்த கதை நம்மளை ஏதாவது ஒன்று நம்மளை செய்யணும். அந்த விதத்தில் அந்த தீராவளின்னு ஒரு கதை, ரொம்ப அந்த கதையை வாசித்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு சில திரைப்படங்கள்லாம் நம்ம அந்த வசனமே இருக்காது, அப்படியே இளையராஜா ஒரு மியூசிக் கொடுப்பாரு, நம்ம கண்ணிலேருந்து பொலப்பொலான்னு தண்ணி வரும். எப்படி சொல்கிறேனே தெரியுது. அங்கே யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்க, ஒரு காட்சியை மட்டும்தான் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம்.
அப்படியான ஒரு இடம்னா இந்த தீரா வழியில் கதையில் எண்டில் வந்து என்னால் தாங்கிக்க முடியாமல் ஒரு மனத்தை ஒரு கஷ்டப்பட்டு அடக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த கதையோட எண்டு. அதில் ரொம்ப அழகாக 2 பசங்களுடைய பற்றின ஒரு கதையாக இவர் பதிவு பண்ணியிருக்காரு. எப்படின்னா, அந்த ஜெயச்சந்திரன் ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் 5வது 6வது 7வது படிக்கும் பொழுதெல்லாம் வகுப்பில் வந்து அவன் தான் பயங்கர கெட்டிக்காரனாக இருப்பான். நீங்கள் வந்து அறிவியல் ஆகட்டும், பேச்சு போட்டி ஆகட்டும், பாட்டு போட்டி ஆகட்டும், எதுனாலும் சரி அவன் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருப்பான். அப்போ புதுசாக வந்து ஒருத்தன் வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது வெளியூர்லேருந்து ஒரு பையன் வருவான். எனக்கு இந்த கதையில் நான் அதுதான் வந்து எழுத்தாளரை நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் என்னென்னா, இனிஷியலோடு எழுதியிருப்பார். நீங்கள் கதாபாத்திரங்களுக்கு யாரும் இனிஷியலோடு நீங்கள் எழுதி நீங்கள் அதை படிச்சிருக்கவே மாட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓ பாலகிருஷ்ணன், கே ஜெயச்சந்திரன் அப்படின்னு கதை எழுதியிருப்பார். உண்மையாலுமே இப்போ என் பையன் இங்கே தான் இருக்கான். அவன் என் ஃப்ரெண்டை பற்றிலாம் சொல்லும் பொழுது பி தக்ஷித் அப்படிங்குவான், எஸ் முகிலன் எல்லாம் இனிஷியல் சொல்லி தான் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு கதையை தான் அப்புறம் அவன் சிரிக்கிறான். அந்த மாதிரியான கதாபாத்திரங்களுக்கு பேர் வச்சது கூட அந்த அந்த உள்ளேயே போய் அந்த கதாபாத்திரங்கள் எப்படி பேசுகிறாங்கன்றது நுட்பமாக கவனிச்சிருக்கிறார். இது ஒரு வயது வந்து நம்ம ஒரு மேலே ஏறி வந்தாலும் கூட குழந்தைகளோட மொழியில் அந்த கதை இருக்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எவ்வளவு வந்து அதுக்கு ரொம்ப மெனக்கடணும். அதுக்கு உடனே அந்த மொழியோ அந்த இதுவோ நமக்கு வசப்படாது. அதில் ரொம்ப முக்கியமாக ஆசிரியர்களுக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் அவங்களுடைய மேனரிசத்தெல்லாம் கவனிக்கிறது. அவர் எப்படி நடந்து போகிறாரு, அவர் எப்படி சட்டை போட்டிருக்கிறாரு, அவர் எப்படி தும்புவார், அவர் எப்படி மூக்கு பொடி போடுவார், ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் இவ்வளோ கவனிச்சிருக்கிறார். இது ஏதோ சம்திங், இதில் இவர் ஏதோ அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே அந்த வகுப்பறைக்குள்ளே இவர் இருந்திருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நமக்கும் தோணுது, நம்ம வகுப்பறைகள் நாம் எப்படி இருந்தோம். நான்லாம் கடைசி பெஞ்சுங்க ஐயா, இந்த அளவுக்கெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் பேரும் புகழும் வாங்கின ஆளெல்லாம் கிடையாது. எந்திரிச்சு நின்று ஏன் ஹோம்ஒர்க் செய்யல, அது செய்யல இது செய்யலன்னு கண்டிக்கப்பட்ட ஆள் தான். ஆனால் இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கதாபாத்திரம் ஜெயச்சந்திரன் வந்து பயங்கர மன உளைச்சல் ஆட்படுவான். அவன் என்னடா இவன் வந்து நான் தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக அவன் நினைப்பான், ஒரு ஃபீல் பண்ணுவான். அப்படி அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான்லாம் நிறைய உணர்ந்திருக்கேன். ரொம்ப எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் ஆடிக்கிட்டே இருப்பான் கிளாஸில். அந்த ரெப்ரசன்டேட்டிவாக வேறு போட்டுருவாங்க. நம்ம ஏதாவது பேசின போதே பேசாதேங்குவான், குச்சி எடுத்து காட்டுவான், போர்டில் பேர் எழுதி வச்சுருவான். இப்படிலாம் நம்மளை பெரிய அராஜகம் பண்ணுவான். நம்ம கூட உட்காந்துருக்கிறவனே ஒருத்தி பண்ணிகிட்டே இருப்பான், இல்லை ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி தான் இவன் வந்து பெரிய ஒரு பிஸ்தா இருப்பான் அந்த வகுப்பில். அப்போ 7ஆம் கிளாஸில் புதுசாக ஒரு பையன் வருவான். அவன் யாருன்னா ஓ பாலகிருஷ்ணன். எனக்கு இனிஷியல் ரொம்ப பிடிச்சது எழுத்தாளர், நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து குழந்தைகள் சம்மந்தமாக எழுதும் பொழுது இனிஷியலோடு எழுதுங்க, நல்லாயிருக்கு படிக்கிறது. அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன் பாட்டாக நல்லா பாடுறான். ஒரு கணக்கு பரிசு வச்சாங்களா, அதில் அவன் சென்டம் அடிக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து என்னடா இத்தனை நாளாக நாமளே வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இருந்துட்டோம் கிளாஸில், திடீர்னு ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு இவனுக்கு ரொம்ப பெரிய துக்கமாக இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, என்னடா எல்லாத்துக்கும். அப்போ இது என்ன பண்ணிடுவாங்க டீச்சர், நீ தான் ரொம்ப நாள் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டீல, விடுங்க அவன் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்க, பாலகிருஷ்ணனை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கிறாங்க, வகுப்பு தலைவனாக மாற்றி விட்டுறாங்க. இதெல்லாம் இவனுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. ஒரு குழந்தை வந்து என்னெல்லாம் அந்த வயசில் திங்க் பண்ணுவாங்க. சாமிகிட்டலாம் போய் வேண்டான், எப்படியாவது அவனுக்கு உடம்பு சரியாலாம் போயிருட்டும், அந்த உடம்பு சரியில்லாமல் போய் அவன் போய் சேர்ந்துட்டா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு இவன் வேண்டுவான் சாமிகிட்ட. அப்புறம் இவர் நக்கலாக அடிச்சிருக்காரு, இருந்தால் தானே அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நக்கலாகவும் எழுதியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே அந்த போகிற போக்கில் அவர் அதையும் சேர்த்து நமக்கு சொல்லிகிட்டே போகிறார். இந்த கதையோட எண்டு தான் உண்மையிலேயே ரொம்ப கிளாசிக்காக இவர் வந்து ஒரு முழுமையான ஒரு சிறுகதைக்கான வடிவம் அங்கே தான் பெறுது. இப்படியே இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் என்னென்னா, முலாண்டு பரீட்சை வந்துடுது. 7ஆம் வகுப்பில் முலாண்டு பரீட்சை. இவன் வந்து என்னென்னவோ நினச்சி தீர்த்து கட்ட முயற்சி பண்ணுறான், முடியவே இல்லை. கடைசியில் ஒரு கணக்கு பரீட்சை அப்போ இந்த கரெக்டாக வந்த ஆசிரியர் மூக்குப்பொடி போடுறதுக்காக வெளியே போவார். அந்த கேப்பில் இந்த பாலகிருஷ்ணனோட பேப்பரை வந்து இவன் நைஸாக எடுத்துடுவான், தெரியாமல், டீச்சருக்கு தெரியாமல் எடுத்து சுருட்டி சட்டக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் கொண்டு போய் வெளியே பேக்கில் தெரியவே இல்லை. இவனோட பேப்பரை வச்சுட்டு அவன் பேப்பரை தூக்கிட்டு போயிடுறான். அவன் என்ன நினச்சி எடுத்துகிட்டு போகிறான், எப்படி இந்த பேப்பர்லேன்னா அவன் ஃபெயில் ஆகிடுவான். அடுத்த வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இவனை முடிச்சு கட்டுறது தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய்ட்றான். எடுத்துகிட்டு போனதுக்கு அந்த அன்னைக்கு உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி அவனே நினைக்கிறான், நம்ம எடுத்துகிட்டு வரல, திருடிட்டு தான் வந்துட்டோம் அப்படின்னு அவனே ஃபீல் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, டிசென்ட்ரி ஆகுது, என்னென்னமோ பண்ணுது. அவங்க அம்மா வந்து தனி அடுப்புக்கு தீ போட்டிருப்பாங்க, அதில் கொண்டு போய் இப்படி எடுத்து அந்த பேப்பரை விரிச்சா
இவனால் தாங்கவே முடியாது. அப்படியே முத்தா அப்படியே அச்சில் பதிச்ச மாதிரி அவ்வளோ நீட்டாக எழுதியிருப்பான் அந்த பேப்பரில். இவனா இருந்தாலும் இவனுக்கு மாதிரி திருப்பி வைக்க முடியாதுல்ல, கிழிச்சு அந்த அண்டாக்கில் அந்த கீழே எரியிற தீயில போட்டுறான். இவன் போட்டுட்டு அந்த அந்த இரவு முழுசும் அவனுக்கு பயங்கரமாக தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப சிரமப்படுறான், கஷ்டப்படுறான், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கு. அடுத்த நாளெல்லாம் அவன் வந்து பாட்டி ஊருக்கு மாமா ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த எப்போ லீவ் இப்போல்லாம் மாதிரியெல்லாம் எல்லா கிளாஸ்க்கு அதுக்கெல்லாம் அனுப்பாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இவன் என்ன பண்ணுறான், ஊருக்கு போயிடுறான். அங்கே போய் அப்புறமா இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த இடம் என்னென்னா, அவன் டோட்டலாக மறந்துடுவான். அது இங்கே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இப்படி நம்ம பண்ணிட்டோம். குழந்தைகள் அப்படி தானே, அந்த சமயத்துக்கு செய்வாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அதுதான் அந்த கதையோடைய பெரியது. அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சுன்னு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, வாங்க ரிசல்ட் வந்துருச்சு பார்க்கணும், நீ ஊர்லேருந்து வாடான்னு சொல்லி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இந்த நண்பன் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஃபெயிலியர் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் அவன் பேர் இருக்குதான்னு பார்த்தா பாஸ் ஆன லிஸ்ட்டில் தான் இவன் பேர் இருக்கும். பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்ம பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், எப்படா இவன் பாஸ் ஆனால் திரும்ப நம்ம கிளாஸ்க்கு இவன் வந்துடுவான் போட்டுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த அடுத்த நாள் வந்து ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிக்குது. வந்து அட்டண்டன்ஸ் 8வது போயிடுறாங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. இவனோட பேரை கூப்பிடும் பொழுது வரல. இவன் பாலகிருஷ்ணனோட பேரை வந்து டீச்சர் எடுக்கிறாங்க அட்டண்டன்ஸில். இவனோட இதில் வந்து அவன் டேர்னில் வரவே இல்லை. சரி அடுத்தவர் வருவானா, அடுத்த பீரியட் வருவானான்னு எதிர்பார்த்தே இருப்பான், வரவே மாட்டான். இவன் வந்து ஒரு வேலையாக ஹெச்எம் ரூமுக்கு போகும்பொழுது பார்த்தா அங்கே அவங்க அம்மா தங்கச்சி இவன் நின்றுட்டுருப்பாங்க. அங்கே பார்த்த உடனே அவன் தூரமாக பார்த்தோன்னே அங்கேருந்து அவன் ஓடி வருவான். என்ன சொல்லிட்டு ஜெயா அப்படின்ட்டு ஓடி வருவான். இது வரைக்கும் இந்த பையன் வந்து அவன் மேலே பயங்கர கால் பண்ணிச்சு, பேசவே மாட்டான் அவன் எதுக்குமே. அவனை அப்படியே அவன் சொல்லிட்டு ஓடி வரும்பொழுது இவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. அந்த அந்த மூமெண்ட்டு தாங்க ஒரு அவ்வளோ ஒரு அழகாக அந்த எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்கார். வந்தோடனே அவனுடைய கையை வாங்கி அவன் 2 கைகளை வச்சுக்கிட்டு, டே நான் இந்த மாதிரி நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டேன், நான் எங்கள் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு என்னன்னே தெரியாது, ஏன்டா போகிற அப்படின்னு. அப்போ தான் முதல் முறையே இவன் கேட்குறான். அப்போ சொல்லுவான், 1 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், அதனால எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு எங்கள் மாமா இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டார். இங்கே அத்தைக்கும் மாமாவுக்கு சண்டைன்றனால அம்மா நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, நான் அம்மாட்ட சொல்லிட்டேன்டா, நான் படிக்காட்டி பரவாயில்ல, நான் வேலை செஞ்சாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றலாம், நம்ம ஊருக்கே போயிடலான்னு அம்மா சொன்னாங்கடா. அதனால் எனக்கு கிளாஸில் வந்து சொன்னால் நான் எங்கே அழுதுறணும்னு நான் வரல, சரியா, அதனால நான் என்ன பண்ணுறேன், நீ போய் சொல்லிடுடா அப்படின்னு சொல்லுவோம். இவனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசவே முடியாது. இப்போ நமக்கான ஒரு இந்த இடம் தான் சொல்கிறேன், ஒரு இளையராஜா மியூசிக் மாதிரி நம்மளை ஒரு சோக கீதம் ஒன்றுமே இல்லை, வசனமே இல்லை. இதுதான் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டகாசமான இடம் அப்படின்னா அது இந்த இடம் தான். வசனமே இல்லாமல் எப்படி இப்படி கடத்த முடிஞ்சது இந்த எழுத்தாளர்னால, அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடம். ரொம்ப நேரத்துக்கு அதை என்னால் வாசிக்க முடியாமையே நான் அப்படியே இருந்தேன். நான் ஒரு கனமாக இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து அவ்வளோ வெறுப்பை காட்டுறான். ஆனால் இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே இதுதான் ஒரு குழந்தையோட மனசு அப்படின்றத இதுக்கு மேலே ஒரு கதையை சொல்லி நம்மளால் விளங்கி வைக்கவே முடியாது. அப்படி ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ரொம்ப அருமையாக பதிவு செய்த கதை வந்து இந்த தீராவளி. அப்புறம் இன்னும் இந்த கதைகள், இந்த தொகுப்பு முழுசுமே அப்பா வந்து ரொம்ப கூர்ந்து அவதானிக்கிறார், மனிதர்களை வந்து அவதானிக்கிறார். எப்படி பழகுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, உறவுகளுக்குள்ள என்ன சிக்கல், இதெல்லாம் ரொம்ப அழகாக அப்படியே பேசிட்டே போகிறாங்க. தோழர்கள்லாம் இவர் வந்து பேச போகிறாங்க. இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை எனக்கு அந்த கதைகள்லேயே நான் ரொம்ப வந்து இந்த முக்தின்ற ஒரு கதையில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு வயசானவர் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து தன்னை பார்த்துக்கிறதே இல்லை. இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு கதை நான் சொல்லிட்டேன், இன்னும் எல்லாம் கதையெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. எனக்கு ரொம்ப பிடித்த இடம் மட்டும் 2-3 இடம் சொல்கிறேன். அந்த கதையில் வந்துட்டு அந்த பெரியவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். யாருமே நான் இவ்வளோ பாசத்தை காமிச்சு நான் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்துன பசங்க எவ்வளோ அன்பு செலுத்திருப்பேன், இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன், ஆனால் யாருமே என் மீது அன்பு செலுத்த மாட்டேங்கிறான்னு ரொம்ப மனசுடைஞ்சிருப்பார். அப்போது அந்த அந்த கதையோட நேரேஷனில் ஆசிரியருடைய கூற்றாக ஒன்று வரும், ரொம்ப கிளாசிக். உண்மையிலே நான் வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்வு என்பது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அது அங்கே அவர் சொல்லக்கூடிய விஷயந்தான் ரொம்ப ரொம்ப எல்லோருக்குமான ஒரு விஷயமாக அதை நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துக்கு, குழந்தைகள் என்பவர்களே நம்ம தான் அவங்கள வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோன்னு இல்லை, நம் மூலமாக இந்த உலகத்திற்கு குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. நம்ம அவங்க பிறந்ததுனால தான் நாம் என்ன பண்ணுறோம், கொண்டாடணும், அவர்களுக்காக நம்ம வாழ்ந்தோம், அவர்களையும் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த இந்த அன்பும் இந்த பரிசமும் திரும்ப நமக்கு வந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். அது அவர் அழகாக எழுதுறாரு, வந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படி வரலின்னா நம் குழந்தைகள் அவர்கள் குழந்தைகள் மீது தான் காட்டுவாங்க, அதுதான் நியாயம்னு சொல்லுவார்.
நான் ரொம்ப யோசித்தேன் இந்த இடத்துக்கு. சரிதானே, நாம் எப்படி ஏன் எதிர்பார்க்கணும்? நம்ம வந்து இந்த என்னை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நான் சொல்வதுண்டு, அன்பு செலுத்துவதில் நாம் எப்பொழுதுமே ஒரு வழிப்பாதையாக இருக்கணும். நமக்கு திரும்ப வரணும், நமக்கு திரும்ப அது வரணும், நாம் வந்து இப்படி கொடுத்துட்டோம் நமக்கு உடனே தந்துடணும்னு நினச்சோம்னா நம்ம அங்கே தோத்துட்டோன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை தான் இவர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். அதே மாதிரி இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரும் எதற்காக ஏங்கி நிற்குதுன்னு சொன்னால் அன்பிற்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் தான். இவன் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு தெரியாதா அப்படின்னு தான் எல்லாத்தோடைய உணர்வும். அவ்வளவு பிரமாதமாக சில கதைகளில் கதாபாத்திரங்கள் மூலமாக மிக அருமையாக அழுத்தமாக அதை பதிவு செய்திருக்கிறார். எழுத்தாளருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் நிறைய படைப்புகளை தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.